vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 1975 இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனம் செய்கிறார். கண்மூடித்தனமான ஒரு அராஜகம் தலைவிரித்தாள். இது கிட்டத்தட்ட 21 மாதங்கள் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்திருந்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணினால் ஏன் அரெஸ்ட் பண்றோம் காரணத்தை சொல்லுங்க அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஹஸ்பண்டை ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி போனாலே அப்படிங்கிறது ஒய்ஃபுக்கு தெரியாது, ஹஸ்பண்டுக்கே தெரியாது, அரெஸ்ட் ஹஸ்பண்டுக்கே தெரியாது ஏன்னு. அதே போல ஜெயிலில் அவ்வளவு பெரிய டார்ச்சர், சந்தேக மரணங்கள். அதனால இங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட டிஎம்கே லீடர்ஸே உள்ள இருந்தாங்க. இப்படி என்னென்னமோ நடந்தது. எப்படி கான்ஸ்டிடியூஷனை இந்திரா காந்தி சிதைத்தார்கிறதுக்கு இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். இதே போல ஏதாவது 2 சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன் என்ன சிதைக்கும்? இப்போ கருத்துரிமை பேச்சுரிமையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்க. ஏன்னா காங்கிரஸ்காரங்க பேசுகிற மாதிரி பிரதமர் மோடி அவ்வளோ இழிவாக வேற யாராவது பேசிட முடியுமா? தினம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா பேச முடியுதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அப்படி பேசுவதற்கான சுதந்திரம் இருக்குன்னு தானே அர்த்தம். பிஜேபியினுடைய தோல்விங்கிறது தேசிய அளவிலான தோல்வி அல்ல, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சில மாநிலங்களில் ஏற்பட்ட சறுக்கல். முதல் தடவையாக கேரளாவில் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் ஃபுட் பிரிண்டே கிடையாது. ஆந்திராவில் 3 இடம் ஜெயிச்சிருக்கு. இப்படி எல்லா இடத்துலையுமே அதுக்கு பரவலாக வெற்றி கிடைத்திருக்கிறது. அப்படின்னா ஒரு சில மாநிலங்கள்ல அவங்களுக்குள்ள இருந்த இன்டர்னல் பிரச்சனையினால பிஜேபி தோற்று. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? முன்ன மாதிரி மோடி அவ்வளோ ஃப்ரீயாலாம் செயல்பட முடியாது. ஸ்பீக்கர் யாருங்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடுவை திருப்திப்படுத்துவதற்காக புரந்தேஸ்வரியை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க குடும்ப உறுப்பினர். இவ்வளவு நடந்தது. கடைசியில் என்ன நடந்தது? மோடியுடைய பர்சனல் சாய்ஸ் என்னவோ அந்த ஓம் பிர்லா தான் இப்போ ஸ்பீக்கருக்கு நிற்கிறார். மோடியாகத்தான் இருப்பார். அப்படி தன்னிச்சையாக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ஸோ டெப்டி ஸ்பீக்கருக்கும் இங்கேருந்தே கூட களம் இறக்கலாம். பிரியங்கா காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க கணக்குல இந்திரா காந்தி 2.0 அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ இப்போ அவர் லோக்சபாக்கு வரார் அப்படின்னா அவருக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் உள்ளிட்ட பல பதவிகள் கூட தரப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ராகுல் காந்திக்கு ஒரு ஆபத்து உருவாக்குது. ராகுல் காந்தி, ஆமா, ராகுல் காந்தி ஒரு வெற்றிகரமான தலைவரே கிடையாது. பிரியங்கா காந்தி உள்ள வந்ததும் பிரியங்கா காந்தியை மக்களவையினுடைய காங்கிரஸ் தலைவரா ஆக்கலாம். அதே போல என்டையர் பார்லிமெண்டரி கமிட்டி தலைவரா ராகுல் காந்தி ஆக்கலாம். எது பண்ணாலும் ராகுல் காந்திக்கு பிரியங்கா பொட்டன்ஷியல் த்ரெட்டா ஆகாமல் பார்த்துக்கொள்ளார். ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் ஜம்மு சைடு பிஜேபி சிறப்பான முறையில் ஜெயிக்கும். காஷ்மீர் சைடு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் பிஜேபி ஜெயிக்கிறதோ இல்லையோ, காங்கிரஸ் ஜெயிக்கிறதோ இல்லை, அது விஷயம் இல்லை. ஜனநாயகம் ஜெயிக்க வேண்டும். அங்க ஜனநாயகம் ஜெயிக்கும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். நிறைய கரண்டான விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்பாக எமர்ஜென்சி சம்பந்தமாக ஒரு பதிவு நீங்களும் போட்டிருக்கிறீங்க. அதோடைய முக்கியமான ஒரு காலகட்டம் பிரதமரும் அதை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இப்போ காங்கிரஸ் கட்சி செய்து வரக்கூடிய பிரச்சாரம், அந்த கான்ஸ்டிடியூஷனை அவங்க கையில வச்சுட்டு அவங்க செய்து வர பிரச்சாரம், கான்ஸ்டிடியூஷனை பாஜக சிதைக்குது அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. சோ எமர்ஜென்சி அதுவும் நடந்த காலகட்டமும் காங்கிரஸ் காலகட்டம் தான். இது ரெண்டும் நீங்க பார்க்கும்போது எப்படி தெரியுது? முதல்ல கான்ஸ்டிடியூஷனை பிஜேபி சிதைக்கிறது அப்படின்னா எப்படி சிதைக்கிறதுன்னு சொல்லணும்ல. அதை சொல்லாம ஒரு ஃப்ரேஸ் சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனை பிஜேபி சிதைக்கிறதுன்னா எப்படி சிதைக்கிறது அதை சொல்லணுமே, சொல்றதே இல்லையே. ஆனால் அதே நேரத்துல காங்கிரஸ் எப்படியெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷனை மிஸ்யூஸ் பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய நோக்கங்களை எல்லாம் அவர்கள் எப்படி கொன்றார்கள், அழித்தார்கள், ஜனநாயகத்தின் குரல் வலையை எப்படியெல்லாம் நெறித்தார்கள், இது எல்லாத்துக்கும் வரலாறு உண்டே. 1975 ஜூன் 25 கரெக்டா அதே நாள் தான் நம்ம இன்னைக்கு இங்க இன்டர்வியூ நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதே நாள்ல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனம் செய்கிறார். ஆக்சுவலா அதுக்கு முன்னால நடந்த சில சம்பவங்கள் ரொம்ப முக்கியம். என்னன்னா 1975 ஜூன் 12 வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை அலகாபாத் ஹைகோர்ட் கொடுக்கிறது.
அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி ஜக்மோகன் லால் சின்ஹா அப்படிங்கிறவர் 1971 தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் இந்திரா காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றது செல்லாது அப்படிங்கிற தீர்ப்பை கொடுக்கிறார். ஏன்னா அவர் முறைகேடாக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதை பேஸ் பண்ணி இந்திரா காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ் நாராயண் கேஸ் ஃபைல் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. அந்த வழக்குக்கு ராஜ்நாராயண் சார்பில் சாந்தி பூஷன் ஆஜராகிறார். அதாவது இப்ப இருக்க பிரசாந்த் பூஷனுடைய அப்பா சாந்தி பூஷன் ஒரு எமினன்ட் லாயர் அந்த காலத்திலேயே. சாந்தி பூஷன் புகழ் சொல்லணும்னா ஒரு இன்டர்வியூல ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க, நீங்க அரசியலுக்கு வரலைன்னா என்னவா ஆகணும்னு நினைப்பீங்க, என்னவா ஆகணும்னு நீங்க கனவு கண்டீங்க அப்படின்னு. அதுக்கு ஜெயலலிதா அந்த பதில சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஃபாலியஸ் நரிமன், சாந்தி பூஷன் இந்த மாதிரி பெரிய லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதில் அவங்க கோட் பண்றப்போ சாந்தி பூஷனை சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ எமினன்ட் லாயர். அவர் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்ல ராஜநாராயணுக்கு ஆதரவாக வாதாடுகிறார். அப்படி வாதாடி 75 ஜூன் 12 இந்த விதமான தீர்ப்பை சின்ஹா வழங்குகிறார். ஆக்சுவலா இது செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தார்மீக பொறுப்பேற்று இம்மிடியட்டா இந்திரா காந்தி பதவி விலகி இருக்கணும். உடனே அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார் உச்ச நீதிமன்றத்துல. அப்போ உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்த வி.ஆர். கிருஷ்ணய்யரிடம் அந்த வழக்கு வருகிறது. வி.ஆர். கிருஷ்ணய்யர் இடதுசாரி. அவர் வந்து இஎம்எஸ் நம்பூதிரிபாட்டினுடைய இந்த முதல் கம்யூனிஸ்ட் அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்தவர். அவர் தான் சுப்ரீம் கோர்ட்ல அப்போ ஜட்ஜா இருக்கிறார். அவர்கிட்ட வருது. அப்போ வி.ஆர். கிருஷ்ணய்யர் வந்து நிபந்தனையுடன் கூடிய ஒரு ஸ்டேய அந்த தீர்ப்புக்கு கொடுக்கிறார். அதாவது கண்டிஷனல் ஸ்டே ஒன்று கொடுக்கிறார். இந்த கண்டிஷனல் ஸ்டேனால இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணார். இந்த கண்டிஷனல் ஸ்டே என்னைக்கு கொடுக்கிறாரு வி.ஆர். கிருஷ்ணய்யர்? ஜூன் 24. அவர் கண்டிஷனல் ஸ்டே கொடுத்த அடுத்த நாள் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது. நடுநிசி 12 மணி. அப்போ பிரசிடென்ட் வந்து ஃபக்ருதீன் அலி அஹ்மத் அவர் தான் அதை எமர்ஜென்சி அவர் டிக்ளேர் பண்றாரு. அதை ப்ரொமல்கேட் பண்றாங்க, அமலுக்கு வருது. எமர்ஜென்சி அமலுக்கு வந்ததும் இந்த எமர்ஜென்சி எதன் அடிப்படையில் கொடுக்கணும்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க 352வது ஆர்டிகிள் படி எமர்ஜென்சி கொண்டு வரப்படுது. ஆனால் இந்த எமர்ஜென்சியை பயன்படுத்தி இந்திரா காந்தி செய்ததுதான் ரொம்ப கொடுமையானது. கிட்டத்தட்ட மொத்த தேசமும் சிறைச்சாலையாக மாறியது. அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப குடுகுடு கிழவராக இருந்த ஆச்சாரியா வினோபா பாவே, அவர் வந்து ஒரு பியூர் காந்தியன். அவர் தொடங்கின அந்த சர்வோதயா இயக்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் வந்து ஒரு மகான் மாதிரி ஆச்சாரியா வினோபாபா. அவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காங்கிரசினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் ஆச்சாரியா கிருப்லானி, அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் சிறையில் அடைக்கப்பட்டார். அடல் பிஹாரி வாஜ்பாய், லால் கிஷன் அத்வானி, இப்படி எல்லோருமே சிறையில் அடைக்கப்பட்டார். அத்தனை அதே போல ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அவர் பெரிய தொழிற்சங்கவாதி, அதே நேரத்தில் சோசியலிஸ்ட் வேற, அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். மகாராணி விஜயராஜி சிந்தியா, மகாராணி காயத்ரி தேவி எல்லாருமே சிறையில் இருந்தார். அத்தனை பேரும் சிறையில் இருந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அட்ராசிட்டி ஒண்ணு நடந்தது. அதோடு மட்டுமல்ல, இந்த இந்த எமர்ஜென்சியை பயன்படுத்தி ஒரு செயற்கையாக மக்கள் தொகையை குறைப்பதற்கான முயற்சியில் இந்திரா காந்தியினுடைய மகன் சஞ்சய் காந்தி ஈடுபட்டார். அவங்க வந்து இந்தியா ஏன் இன்னும் முன்னேறல அப்படிங்கிறதுக்கு அவங்க கண்டுபிடிச்சது மக்கள் தொகை தான் காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் மக்கள் தொகையை குறைக்கணும். மக்கள் தொகையை குறைக்கணும், ரொம்ப தீவிரமாக குடும்ப கட்டுப்பாட்டை அமல் செய்ய வேண்டும். குடும்ப கட்டுப்பாடை அமல் செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க? இந்த எமர்ஜென்சி பீரியட்ல யூபி பீகார்ல ஃபுல்லா தீவிரமா குடும்ப கட்டுப்பாடு அமல். அந்த குடும்ப கட்டுப்பாடு அமலாக்கத்துல டீச்சர்ஸை ஈடுபடுத்தினாங்க. தொடக்கப்பள்ளி டீச்சர்ஸ், அதே உயர்நிலைப்பள்ளி டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லித்தர நேரம் போக மீதி நேரத்துல போய் குடும்ப கட்டுப்பாடுக்கு ஆள் பிடிச்சிட்டு வரணும். அதுல ஒவ்வொரு டீச்சருக்கு டார்கெட் வேற. இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணல ஏன்னு கேள்வி. இப்ப இந்த டார்ச்சர் பொறுக்காம சில குறுக்கு வழியில பல பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, நார்த் இந்தியால உங்களுக்கு தெரியும், தடிக்கு விழுந்த ஏகப்பட்ட சாதுக்கள் இருப்பாங்க, சன்னியாசிகள் இருப்பாங்க. இந்த சன்னியாசிகள்கிட்ட ஹெல்த் செக்அப் தான், நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு மரம் உட்காந்து சன்னியாசிகளை ஃபுல்லா, சாதுக்களை ஃபுல்லா அள்ளி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்து
ஹாஸ்பிட்டல் அவங்க அத்தனை பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை, சாதுக்களுக்கு ஃபுல்லா நரம்ப கட் பண்ணி விட்டாங்க. இந்த வேலையெல்லாம் அன்றைக்கு நடந்தது. இப்படி ஒரு கண்மூடித்தனமான ஒரு அராஜகம் தலைவிரித்தாடி. இது கிட்டத்தட்ட 21 மாதங்கள் நடைபெற்றது. அதாவது 1977 மார்ச் 21 வரை இந்த எமர்ஜென்சி அமலில் இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்திருந்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை அப்படின்னு எதுவும் பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஒரு நியூஸ் பேப்பர்ல ரெகுலரா தலையங்கம் வரும். இந்த தலையங்கத்தை ஒரு எடிட்டர் சுதந்திரமா எழுத முடியாது. இந்த தலையங்கம் அந்தந்த பகுதியில் நியமிக்கப்பட்டிருக்க மத்திய அரசு அதிகாரிகளுடைய பார்வைக்கு போகும். இல்லைன்னா பல இடங்களும் தாசில்தாரையே அதுக்கு பொறுப்பாக்கியிருந்தாங்க. தாசில்தார் பார்வைக்கு போகும் தலையங்கம். தலையங்கத்தை ஓகே பண்ணல அப்படின்னா அந்த தலையங்கம் இருக்கிற பகுதி அப்படியே எம்டியா போகும். நம்ம தினமணியில அந்த மாதிரி எவ்வளவோ நடந்தது. இன்னைக்கு நீங்க தினமணி லைப்ரரியில போய் அந்த பேக் இஷ்யூஸ், எமர்ஜென்சி பீரியட்ல வந்த இதெல்லாம் நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அதிர்ந்து போவீங்க. ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எம்டியா இருக்கும். இப்படி தலையங்கம் எழுதப்பட வேண்டிய அந்த ஏரியா வெறும் எம்டியா போன காலங்கள் உண்டு. அதே போல அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணினால் ஏன் அரெஸ்ட் பண்றோம் காரணத்தை சொல்லுங்க அவசியம் கிடையாது. சோ ஒரு ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி போனாலும் ஏன் அப்படிங்கிறது ஒய்ஃபுக்கு தெரியாது, ஹஸ்பண்டுக்கே தெரியாது, அரெஸ்ட் ஹஸ்பண்டுக்கே தெரியாது ஏன்னு. அதே போல ஜெயில அவ்வளவு பெரிய டார்ச்சர், சந்தேக மரணங்கள், இப்படி என்னென்னமோ நடந்தது. அதாவது பாரதி சொல்வான்ல, இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், அந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்தது. அன்னைக்கு இந்தியாவில் 2 ஸ்டேட்ல தான் எதிர்கட்சியுடைய ஆட்சி இருந்தது. ஒன்னு தமிழ்நாடு, இங்க டிஎம்கே கலைஞருடைய ஆட்சி. இன்னொன்னு குஜராத்ல பாபுராவ் பட்டேல் தலைமையில எதிர்கட்சி கூட்டணியுடைய ஆட்சி. அந்த கூட்டணியோட ஆட்சி கரெக்டா 75 ஜூன்ல தான் ஏற்பட்டது. அந்த கூட்டணி ஆட்சி ஒரு 10-15 நாள்ல எமர்ஜென்சி வந்தாச்சு. அதனால இங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட டிஎம்கே லீடர்ஸே உள்ள இருந்தாங்க, சிறையில் வைக்க முடியும். பட் கலைஞர் சிறைக்கு போற, அதையும் சொல்லியார், கலைஞர் சிறைக்கு போல மற்ற பல தலைவர்கள் அந்த மிசா சட்டத்தின் கீழே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவ்வளவும் நடந்திருக்கு, இத்தனை பெரிய அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. அதோட மட்டுமல்ல, இங்க ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் 5 வருஷம் தான் மத்தியில இருக்க முடியும். ஆனால் 71 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, இந்திரா காந்தியோட ஆட்சி 77 வரை இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க தேர்தலுக்கு உத்தரவிட்டாங்க. சுதந்திர இந்தியால ஒரு ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு மேல் சட்டவிரோதமாக இருந்தது என்றால் காங்கிரசுடைய, இந்திரா காந்தியுடைய ஆட்சி மட்டும்தான். இந்த லட்சணத்துல, அதாவது இந்த எமர்ஜென்சி அமலில் இருந்து கொண்டிருந்த காலத்துல பலவிதமான சட்ட திருத்தங்கள் உள்ளே நுழைக்கப்பட்டன. ஏன்னா பேச வேண்டியவங்க விவாதத்துல கலந்து கொண்டு பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய அத்தனை தலைவர்களும் ஜெயில இருக்காங்க. பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இவங்க சுலபமா அமெண்ட்மெண்ட் பில்லு பாஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் அப்பதான் வருது. அந்த 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் தான் செக்குலர், சோசியலிஸ்ட் இந்த வார்த்தைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் திணிக்கப்படுகிறது. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தையும் கிடையாது பிரியாம்பிள்ல. அதே போல செக்குலர் வார்த்தையும் சேர்க்கப்பட்டது கிடையாது. இது எல்லாம் எமர்ஜென்சி பீரியட்ல உள்ளே கொண்டு வரப்பட்டது. தலைவர்கள் அத்தனை பேர் சிறையில் இருந்தப்போ. இன்னொன்னு, இந்திரா காந்தி கொஞ்சம் பயந்ததுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. 74ல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு பெரிய தொழிற்சங்கவாதி. அந்த காலத்துல அவர் 74ல தேசம் தழுவிய ஒரு மாபெரும் ரயில்வே ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணார். அதுல மொத்த இந்தியா ஸ்தம்பிச்சு மத்திய அரசு கிடுகிடுக்க வைத்தார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு தேதியில அந்த காலகட்டத்துல ஆசியாவிலேயே நடந்த மிகப்பெரிய தொழிற்சங்க நடவடிக்கை அதுதான். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கண்ணில் வரல விட்டாடின. சோ அதுலதான் இந்திரா காந்தி ரொம்ப ரொம்ப ஷேக் ஆனது. சோ எதிர்கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று வருகின்றன அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சியை கொண்டு வரும். இந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்து 350 கீழே 350 என்ன சொல்லுகிற இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படி இருந்தால் அப்போ நீங்க எமர்ஜென்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு. இது ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ்ல மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டியது. ஒரு அந்நிய சக்தி உள்ளுக்குள்ள புகுந்து இங்க இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் காரணமா இருந்தா நீங்க களை எடுக்கலாம். இங்க அவங்க பிடிச்சு போட்டது அத்தனை பேர் இங்க ரெகுலரா அரசியல் பண்ணிட்டு இருந்த சாதாரண தலைவர்கள்.
அதுலயும் பெரும்பாலான தலைவர்கள் அத்தனை பேருமே காந்தியவாதிகள். சோ இந்திரா காந்தி ஒரு எல்லையற்ற அராஜகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கார், சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கார். அப்பத்தான் மொத்தத்தையும் தலைகீழா மாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலுக்குள்ள தலைவர்கள் இருந்தப்ப ஜெயிலுக்குள்ள அவங்க உருவாக்கின கட்சி தான் ஜனதா கட்சி. மொத்தத்தையும் மாற்றுவது அப்படிங்கிற அர்த்தத்துல அன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் கொடுத்த அறைகூவல என்னன்னா டோட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. தமிழ்ல ஒட்டுமொத்த புரட்சி அப்படிங்கிறார். அதுக்கான அறைகூவல அவர் விடுத்தார். அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த பல தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு அந்த தேர்தலில் பங்கெடுக்க முடியல, பிரச்சாரத்துக்கு போக முடியல. ஜெயிலில் இருந்தவாறு இந்தியாவில் மொத்த இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜெயித்தார். அவர் வேட்புமனு தாக்கல தபால் மூலம் தான் அனுப்பினார். ஏராளமான தலைவர்கள் அப்படித்தான் பண்ணாங்க. சிறையில் இருந்து கொண்டு ஜெயித்தார். அதைத்தான் அதை இந்தியாவுடைய இரண்டாவது சுதந்திர போர் அப்படின்னு இன்டர்பிரட் பண்றது. சோ அவ்வளவு தூரம் நடந்தது. அப்படி ஜனநாயகத்தை படுகொலியில தள்ளியவர்கள், அடிப்படை உரிமைகளை 21 மாதங்கள் முடக்கியவர்கள், அந்த கட்சியின் வழிவந்தவர்கள், அந்த கட்சிக்காரர்கள் இன்றைக்கு என்னவோ கான்ஸ்டிடியூஷனை கையில எடுத்துக்கிட்டு இவர்கள் ஜனநாயகத்தின் பாதுகாவலர்கள் போல வேஷம் எடுத்து. இவர்களுக்கு ஜனநாயகத்துக்கு என்ன சம்மந்தம் இருந்தது? இல்ல அது அவர்கள் ஒண்ணு செஞ்சாங்க, அதுக்கான தண்டனை வந்தாச்சு. ஆனா இப்ப தொடர்ச்சியா கான்ஸ்டிடியூஷன் சிதைக்கப்படுது. அதுக்காக நாங்க முன்னெடுத்து பேச அதான் என்னன்னு நான் கேட்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் திரும்ப திரும்ப கான்ஸ்டிடியூஷன் சிதைக்கப்படுது இதே தான் சொல்லிட்டு எங்க சிதைக்கப்பட்டது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என்ன விதத்துல சிதைக்கப்பட்ட? இப்போ எப்படி கான்ஸ்டிடியூஷனை இந்திரா காந்தி சிதைத்தாருங்கிறதுக்கு இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். இதே போல ஏதாவது 2 சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன் என்ன சிதைக்கும்? இப்ப கருத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்க? என்ன காங்கிரஸ்காரங்க பேசுற மாதிரி பிரதமர் மோடி அவ்வளவு இழிவா வேற யாராவது பேசிட முடியுமா? தினம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா பேச முடியுதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அப்படி பேசுவதற்கான சுதந்திரம் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தப்போ இப்படி யாராவது பேசிட முடியுமா? எழுதிட முடியுமா? அச்சேற்றம் செய்ய முடியுமா? அப்படி ஒரு பத்திரிகை வர முடியுமா? இன்னைக்கு மோடியை தாக்கி என்னென்ன பேசுறாங்க, எப்படியெல்லாம் பேசுறாங்க. இல்ல ஆனா அந்த பிரச்சாரம் அவங்களுக்கு தேர்தலில் கை கொடுத்துருக்காங்க. குறிப்பா அந்த கான்ஸ்டிடியூஷனை வச்சு இப்போ அகிலேஷ் யாதவும் சரி, ராகுல் காந்தியும் சரி, யூபில பல இடங்கள்ல இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும், நாம இந்த கான்ஸ்டிடியூஷன் காப்பாற்றணும்னு சொன்னா அவங்க வச்ச பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில எடுப்பட்டதால் தானே அந்த சீட் கன்வர்ஷன் அவங்களுக்கு நடந்திருக்கு. அவர்கள் வைத்த பிரச்சாரம் எடுபட்டது அப்படின்னு நீங்க நம்புறதே ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்படி சொன்னதுனால தானே இந்த மாதிரி பிஜேபி தோற்றுறது அப்படின்னு சொல்றீங்களா? இந்த பிரச்சாரத்தை அவங்க தேசிய அளவுல, ஏன்னா தேசிய தேர்தல் தான், தேசிய அளவுல முன்னெடுத்தாங்கல்ல. மத்திய பிரதேசத்துல 29க்கு 29 பிஜேபி எப்படி ஜெயிச்சது? சத்தீஸ்கர்ல 11க்கு 10 எப்படி ஜெயிச்சது? உத்தரகண்ட்ல 4க்கு 4 எப்படி ஜெயிச்சது? ஹிமாச்சல் பிரதேஷ்ல 5க்கு 5 எப்படி ஜெயிச்சது? காங்கிரஸும் ஆம் ஆத்மி ஒன்னு சேர்ந்திருப்ப கூட டெல்லியில 7க்கு 7 எப்படி பிஜேபி ஜெயிச்சது? இப்படி ஏராளமான சொல்லிக்கிட்டே போகலாமே. ஒடிஷால முதன்முறையா 21க்கு 20 எப்படி ஜெயிச்சது? ஒடிஷால எப்படி ஆட்சியை கைப்பற்றியது? அப்படின்னா இந்த பிரச்சார உத்தி சில மாநிலங்களில் ஈடுபட்டு சில மாநிலங்கள் ஈடுபடல அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னா உண்மை என்ன? ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி அவர்களுடைய பிரச்சாரம் ஈடுபடல. அவர்கள் பிரச்சாரத்தின் வலிமையால் அவர்கள் ஜெயிக்கல. அப்படி நினைச்சால், அப்படி நினைச்சு பிஜேபி சைட்ல அப்படி நினைச்சாலும் தப்பு, காங்கிரஸ் சைட்ல அப்படி ரொம்ப நினைச்சு பெருமிதப்பட்டாலும் அது தவறு. அப்படி ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகியிருந்தா நாடு தழுவிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிரும். பிஜேபியுடைய சர்க்கிள் என்பது தேசிய அளவுல நிகழவில்லை. முதல் தடவையா கேரளால ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஆந்திரால ஃபுட் பிரிண்டே கிடையாது. ஆந்திரால 3 இடம் ஜெயிச்சிருக்கு. ஆந்திர அமைச்சரவையில அது பங்கெடுத்திருக்கு. இப்படி எல்லா இடத்திலையுமே அதுக்கு பரவலாக வெற்றி கிடைத்திருக்கிறது. அப்போ தேசிய அளவுல பிஜேபி சர்க்கிள் இல்ல, அது தடிக்கு விழவில்லை. அப்படின்னா எது எடுபட்டது? என்ன காரணம்? ஒரு சில மாநிலங்கள்ல அவங்களுக்குள்ள இருந்த இன்டர்னல் பிரச்சனையினால பிஜேபி தோற்று. இது எதிராளிகளால தோற்கல, எதிர்த்தரப்பு அவர்கள் முன்வைத்த பிரச்சாரத்தினால தோற்கல. அவர்களுடைய பிரச்சாரம் காரணமாக இருந்தால் இதே விதமான ஒரு யூபியிலையும் மகாராஷ்டிரத்துல என்ன நடந்ததோ அது பரவலா எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்றிருக்கும். ஆனா அப்படி இல்லையே, அப்படி இல்லை.
அப்படின்னா அந்தந்த மாநிலத்துக்கே உண்டான சில அம்சங்களால் அது தோற்றுறது. இப்ப யூபியில வந்து முந்தைய தேர்தலோட கம்பேர் பண்றப்ப 29 தொகுதிகளை பிஜேபி இழந்திருக்கிறது. மகாராஷ்டிரத்துல 14 தொகுதிகளை பிஜேபி இழந்திருக்கிறது. இந்த ரெண்டையும் கூட்டினாலே 43 தொகுதி வந்து. இந்த 43 அப்படியே கிடைச்சிருந்தா பிஜேபி திட்டவட்டமா மெஜாரிட்டியை பெற்றிருக்கும். கரெக்டா மெஜாரிட்டிக்கு போயிருக்கும், மெஜாரிட்டிக்கு மேலேயே போயிருக்கும். அப்போ ஒரு சில மாநிலங்கள்ல இன்டர்னலா சில பிரச்சனைகள் அதனால தோற்றம். திரும்ப அவங்க இந்த ஒரு சில மாநிலங்கள்ல எதனால தோற்றோன்னு உட்கார்ந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அவங்க திரும்ப செட்டரேட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப பழையபடி அதே இடத்துக்கு வந்துருவாங்க. அதனால பிஜேபியினுடைய தோல்விங்கிறது தேசிய அளவிலான தோல்வி அல்ல. அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். சில மாநிலங்களில் ஏற்பட்ட சறுக்கல். இப்ப வந்து யூபிய கொஞ்சம் நுட்பமாவே பார்ப்போம். யூபியில வந்து காலியாயிருக்கு. ஓகே, 29 தொகுதி காணாம போயிருக்குங்க. யூபியில என்ன பிரச்சனை? பல பேரும் ஆர்எஸ்எஸ் லோக்கல் இவர் கண்டபடி லல்லு சிங்க வந்து 2/3 இருந்தா தான் நம்ம கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியும்னு அவர் சொன்னார். சொன்னதை வச்சுக்கிட்டு அப்படியே எங்க கொண்டு போனாங்க. இதெல்லாம் ரொம்ப மேம்போக்கான ரீசன். பிகாஸ் ஆஃப் மாயாவதி ஃபேக்டர். மாயாவதி ஃபேக்டர் பெரிய ரீசன். மாயாவதி 2019 தேர்தல்ல 19% வாக்குகளை பெறுகிறார். இந்த தேர்தலில் 9% வாக்குகளை பெறுகிறார். இந்த 10% வாக்கு எங்க போச்சு? மாயாவதி ஜாதவ் என்கிற தலித் பிரிவை சார்ந்தவர். சோ ஜாதவ் ஓட்ஸ் இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த நான் ஜாதவ் ஓட்ஸ் இருக்கே, நான் ஜாதவ் தலித் ஓட்ஸ், அதை அப்படியே பெயர்ந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. 2019 மாயாவதி 19% எடுத்தப்போ 2019 பிஜேபி 62 சீட் ஜெயிக்கும். அவர் 9% எடுத்தப்போ பிஜேபி கூட்டணியே 36, பிஜேபி மட்டும் 33 சீட் ஜெயிக்கும். சோ மாயாவதி சிறப்பாக ஜெயித்தா அப்ப பிஜேபி சிறப்பாக ஜெயிக்கிறது. மாயாவதிக்கு குறைகிற போதெல்லாம் பிஜேபிக்கு எண்ணிக்கை குறைகிறது. இப்ப இதே சட்டப்பேரவையில் என்னால காட்ட முடியும். 2017 சட்டப்பேரவை தேர்தலில் மாயாவதி 22% வாங்குறாங்க. அன்னைக்கு பிஜேபி 312 சீட் ஜெயிக்கும். 2022 சட்டப்பேரவை தேர்தலில் மாயாவதி 12% பெறுகிறார், 10% குறையுது. பிஜேபி 256, கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கு மேல கீழே வரும். அப்போ மாயாவதியை விட்டு வெளியில போன 10% நான் ஜாதவ் தலித் ஓட்டு அது டோட்டலா சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போய். இதுல பிஜேபிக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே பழங்குடியினர் அதிகமாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசிலேயே 29க்கு 29 ஜெயிக்க முடிந்த பிஜேபி ஏன் வந்து யூபியில நான் ஜாதவ் தலித் ஓட்டை கைப்பற்ற முடியவில்லை? அந்த ஓட்டுகளை எதனால் கோட்டை விட்டது? என்ன காரணத்தினால அந்த நான் ஜாதவ் தலித் சமாஜ்வாதி பார்ட்டியால் ஈர்க்கப்பட்டார்கள், பிஜேபியால ஈர்க்க முடியாமல் போயிற்று? இதுதான் மெயின் கேள்வி. இதுல அடி வாங்கிச்சு. அதே போல நீங்க மகாராஷ்டிரத்துல இவங்க மத்த கட்சி விவகாரங்களை உள்ள புகுந்து விளையாடினது மக்களுக்கு பிடிக்கல. இல்ல இப்ப அந்த மாயாவதி இப்ப ரீசெண்டா அவங்க அறிவிச்சிருக்காங்க, அவங்களுடைய சக்சஸர் யாருன்னு அறிவிச்சிருக்காங்க. முதல்ல மாட்டேன்னு சொன்னாங்க, இப்ப திருப்பி அறிவிச்சிருக்காங்க அந்த ஆகாஷ் அப்படிங்கிறவர். இப்போ அந்த அவர் திருப்பி சக்சஸ் அறிவிச்சிருக்கிறதால இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு எழுச்சி இருக்குமா அந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு? அதாவது இதுக்கு முன்னால அவரை வித்ட்ரா பண்ணாங்க. வித்ட்ரா பண்றப்போ அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அவர் ஒரு மெச்சூரிட்டியை அடையிற வரைக்கும் அவருக்கு வந்து பதவி வேண்டாம். தேர்தல் முடிஞ்சதுமே அவருக்கு மெச்சூரிட்டி வந்துட்டதாக அவங்க கருதினாங்க மாயாவதி. இப்போ அவரை திரும்ப கொண்டு வந்தாங்க, நெஃப்யூ கொண்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த நெஃப்யூ இருந்தால் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருவோம், அது அவர் இருந்தால்தான் பிரச்சனையாகும்னு நினைச்சாங்க. ஆனா அவர் இல்லாமலே படுதோல்வி அடைவோங்கிறது அவருக்கு தெரிஞ்சிட்டனால, சரி இப்போ நெஃப்யூ கொண்டு வந்து பார்ப்போம், முன்ன காட்டுமா கொஞ்சம் நல்லா வருதா பார்ப்போம் அப்படின்னு. அது வந்து பரிசோதனை முயற்சி. அதனால எந்த பெரிய மாற்றமும் நிகழ்ந்துரும்னு நான் நினைக்க தயாரா இருந்தேன். இல்ல பிஜேபி செய்ய வேண்டியது, யூபியில இருக்கக்கூடிய தலித்துகள், நான் ஜாதவ் தலித்ஸ் ஏதோ பிஜேபி மேல அதிருப்தியில் இருக்கிறார்கள். சோ அவர்களுடைய கடைக்கண் பார்வை வேண்டும் என்றால் பிஜேபி என்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றி அவர்கள் யோசிக்கணும். இதுதான் ரீசன். இப்படி ஒரு சில மாநிலங்கள்ல ஏற்பட்ட சறுக்கல் தான் தேசிய அளவில். அதனால
பிஜேபியினுடைய தோல்விக்கான கிரெடிட்டை நான் பிஜேபிக்கு தான் கொடுப்பேனே ஒழிய எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ சபாநாயகர் பதவிக்கான அந்த ஒரு தேர்தல் அது வந்து காங்கிரஸும் வந்து வேட்பாளர் அறிவித்திருக்கிறது, பாஜகவும் வேட்பாளர் அறிவித்திருக்கிறது, அதுல போகுதுன்னு பாக்குறோம். சோ இது இந்த ஆட்சி சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்னு சொல்லப்படுது. இப்ப இதுல வந்து காங்கிரஸும் ஒரு வேட்பாளர் அறிவித்திருக்கு அப்படிங்கறதால இது எப்படி பிளே ஆகும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து ராஜ்நாத் சிங் நேற்றைக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு போன் பண்ணார். அப்போ வந்து இந்த மாதிரி என்டிஏ சார்பில் நாங்கள் ஓம் பிர்லாவை களத்தில் இறக்குறோம், நீங்கள் முழு ஒத்துழைப்பு தரணும், அவரை வந்து ஏகமனதாக தேர்ந்தெடுக்க நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னா வாட் அபவுட் டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டார். அது நாங்கள் யோசிச்சு முடிவெடுத்து சொல்றோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் போன் வந்தார். அதாவது இதுல எதிர்கட்சிகள் தரப்புல என்ன இருந்தது அப்படின்னா, டெப்டி ஸ்பீக்கரா நாங்க சொல்ற ஆளை நீங்க தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு உதவி செய்யணும். அப்படி இருந்தால் நீங்க சொல்ற ஒருத்தரை ஸ்பீக்கரா ஏகமனதா தேர்ந்தெடுக்க நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படிங்கறத அவங்க நினைப்பார். ஆனால் மோடி இந்த கண்டிஷனல் சப்போர்ட் இருக்குல்ல, நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு, அதை ஏற்க விரும்பும். எங்களுடைய கேண்டிடேட் ஓம் பிர்லா அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அப்படி தன்னிச்சையா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, டெப்டி ஸ்பீக்கரா நீங்க நிறுத்துற ஆளையும் நாங்க ஏற்றுக்கொள்ள போவதில்லை, அவ்வளவுதான். ஸோ டெப்டி ஸ்பீக்கருக்கும் இங்க இருந்தே கூட களம் இறக்கலாம், அது என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ சுதந்திர இந்தியால முதன்முறையாக ஒரு ஏகமனதாக ஒரு ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கப்படாமல் போட்டியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அதுதான் இப்ப தேர்தல் நடக்கும். ரைட்டு. கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகிள் 93 ஸ்பீக்கரை பற்றி பேசுகிறது. அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் அவங்க அந்த ஸ்பீக்கருக்கான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படணும். தேர்ந்தெடுக்கப்படுறது எப்படி அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வந்திருந்து வாக்களிக்கக்கூடியவர்கள் மோர் தென் 50% யாருக்கு இருக்கோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார். அப்படிங்கிறப்போ ஓம் பிர்லா ஜெயிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்க போகுது. என்டிஏவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்கிறனால தான் ஆட்சியே பிடிச்சிருக்காங்க. அதே உறுப்பினர்கள் அப்படியே திட்டவட்டமா போடுவாங்க, ஏன்னா அன்னைக்கு எல்லாருமே அசம்பிள் ஆயிடுவாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் பாத்தீங்களோ அதுதான் ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல ஓட்டாவும் மாறும். அப்படிங்கிறப்போ ஓம் பிர்லா எலெக்டார்ல எந்த பிரச்சனையும் இருக்க போகுது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஸ்பீக்கருக்கான தேர்தல் தேதியை பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணுவார், டெப்டி ஸ்பீக்கருக்கான தேர்தல் தேதியை ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணுவார். ஓகே, இதுல ஒண்ணு நம்ம கவனிக்கணும். 2014 மோடி வந்தப்போ தம்பிதுரை டெப்டி ஸ்பீக்கரா இருந்தார். 2019 ஆட்சிக்கு வந்தப்போ அந்த 5 வருடமும் டெப்டி ஸ்பீக்கரே இல்லை, டெப்டி ஸ்பீக்கரே கிடையாது, வெறும் ஸ்பீக்கரை வச்சுட்டே ஓட்டுனாங்க. ஸோ டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறது மேண்டேட்ரின்னு ஒன்றும் சொல்லவே முடியாது. அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த 2 விதமான பார்வை இருக்கு. ஒன்று, டெப்டி ஸ்பீக்கருக்கான எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணாமலே போகலாம். இல்ல அப்படின்னா என்டிஏல இருக்கக்கூடிய சில கட்சிகள் கிளைம் பண்ணலாம், எங்களுக்கு டெப்டி ஸ்பீக்கர் கொடுங்க, சந்திரபாபு நாயுடு நிதிஷ் யாரா கேட்கலாம். அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக டெப்டி ஸ்பீக்கர் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணி அது என்டிஏ பார்ட்னருக்கு கொடுக்கலாம். அப்போ அவங்க தரப்புல இருந்து யாராவது நிறுத்துவாங்க. இல்ல இப்ப இந்த எலெக்ஷன்ல யாருடைய ஆதரவு யாருக்கு, அதாவது இப்ப எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணிங்கிற அந்த பேனர்ல இன்னும் முழுமையாக ஒரே இடத்துல இருக்காங்களா, அதே மாதிரி என்டிஏ கூட்டணியும் முழுமையாக ஒரே இடத்துல இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆன ஒரு சலசலப்பு ஏற்பட அதுல வந்து என்னுடைய பார்வை என்னன்னா, அந்த இந்தி கூட்டணில இருந்து சில பேர் தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நவீன் பட்நாயக் அறிவிச்சிருக்காரு. நவீன் பட்நாயக் இது முன்னாடி வரைக்கும் வந்து வெளியில இருந்து ஆதரவு, பாஜக ஆதரவுன்னு, ஆனா இப்ப நான் பாஜக ஆதரவு தர மனநிலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அஃபெக்ட் ஆகும். என்னன்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணிலையும் இருந்தது கிடையாது, இந்தி கூட்டணிலையும் இருந்தது கிடையாது, அவர் 2த்துக்கும் நடுவாகவே தான் இருந்திருக்கிறார். அதனால அவருடைய வாக்குங்கிறது ஒரு பெரிய அளவுல டெசிசிவா இருக்காது. இன்னைக்கு ஒடிஷால இருந்து பிஜு ஜனதா தளுக்கு எத்தனை எம்பி இருக்காங்க? 0. இல்ல ராஜ்யசபா இருக்காங்க. ராஜ்யசபா தானே. இதுல லோக்சபாவை பொறுத்தளவுல ஒண்ணு இருக்க பொருள். இன்னொன்னு இது வந்து லோக்சபா ஸ்பீக்கருக்கான, இல்ல ராஜ்யசபாவுக்கு ஒரு ரோலே கிடையாது.
இது வந்து ஸ்பீக்கருங்கிறதே லோக்சபாவுக்கு மட்டும்தான் உண்டு. ராஜ்யசபாவுக்கு சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் தான். அப்படிங்கிறப்ப இது முழுக்க முழுக்க லோக்சபா தொடர்பானது. அப்படிங்கிறப்போ லோக்சபால எத்தனை பேர் இருக்காங்க பிஜு ஜனதா இன்னைக்கு? ஒருத்தருமே கிடையாது. ஒருத்தர் ஜெயிக்கலையே ஒடிஷால. அப்படிங்கிறப்போ என்ன ரோல் இருக்கும்? ஒண்ணுமே கிடையாது. அதனால திட்டவட்டமா ஓம் பிர்லா வருவார். டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஒருவேளை என்டிஏ பார்ட்னர்ஸுக்கு கொடுக்கலாம். அதே நேரத்தில் எதிர்த்தரப்பு யாராவது நிறுத்துவாங்க. அல்லது டெப்டி ஸ்பீக்கர் எலெக்ஷனே நடக்காம போன தடவை எப்படி டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் ரன் பண்ணாங்களோ அது போல கூட கவர்மெண்ட் ரன். இல்ல அதான் அந்த நம்பர்ஸ்ல வந்து ஏதேனும் ஒரு இல்ல மாற்றம் வரலாம். மாற்றத்துல ஒண்ணுங்க, இது ஆளும் தரப்பா இருக்கு. இந்த தரப்புல இருந்து யாரும் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்தி கூட்டணியில இருந்து யாராவது சில பேர் வரலாம். அது இந்தி கூட்டணிக்கு ஏதேனும் அதிர்ச்சி வைத்து தருவதற்கு வாய்ப்பு. இந்தி கூட்டணி சைட்லயே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் இருக்கும். இந்த ஒரு எம்பியுடன் கூடிய கட்சிகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் இப்பவே திரைமறைவு வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்பவே பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிறைய ஒர்க் நடந்திருக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு 7-8-10 வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா வேறையா. இன்னைக்கு என்டிஏ உடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன? 293. இப்ப 293க்கு மேல 300 வருதுன்னு வச்சுக்கோங்க, 7 பேர் கட்சி மாதிரி ஓட்டு போட்டுருக்காங்க. அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அதுலயும் ஒரு நம்பர்ஸ் கேம் அப்படிங்கிறது. ஆமா, அந்த நம்பர்ஸ் கேம். இல்ல இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் அவங்களுடைய இதுக்கு வந்து தரப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே புரந்தேஸ்வரி வர போறாங்கன்னு அறிவிச்சாங்க. அது வந்து அது மாதிரியான பேச்சுக்கள் வந்தது. இப்ப அவங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? இப்பதான் இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்து கொஞ்ச நாள்களாவே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, முன்ன மாதிரி மோடி அவ்வளவு ஃப்ரீயாலாம் செயல்பட முடியாது. ஏன்னா அந்த பக்கம் நிதிஷ் இழுப்பாரு, இந்த பக்கம் இவர் சந்திரபாபு நாயுடு இழுப்பாரு. அவங்கவுங்க நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு அவங்க சொல்றபடி இவர் செஞ்சாகணும். அதே போல எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இன்னைக்கு பயந்துதான் செய்யணும். இப்படி 1008. இதுல ஸ்பீக்கர் யாருங்கிறதுக்கு ஹேஷியம் என்னன்னா, வந்து ஒரு பெரிய நெருக்கடியை சந்திரபாபு நாயுடு கொடுத்துட்டு இருக்காரு. இல்லாட்டி சந்திரபாபு நாயுடுவை திருப்திப்படுத்துவதற்காக புரந்தேஸ்வரியை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க குடும்ப உறுப்பினர். இவ்வளவு நடந்தது. கடைசியில என்ன நடந்தது? மோடியுடைய பர்சனல் சாய்ஸ் என்னவோ அந்த ஓம் பிர்லா தான் இப்ப ஸ்பீக்கருக்கு நிற்கிறார். எதிர்கட்சிகள் சொன்னாங்கிறதுக்காக கீழே போயிடல. அதே நேரத்துல கூட்டணி கட்சிகள் அவங்க சொல்றாங்கிறதுக்காக மோடி குனிஞ்சல, நீ என்ன சொல்றியா அதெல்லாம் கேட்டுக்கிறேன்னு. கடைசியில மோடியோட சாய்ஸ் தான் அங்க நிக்குது. அப்படின்னா இதைத்தான் இதுக்கு முன்னால உங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூ சொல்ல, மோடியாகத்தான் இருப்பார். இந்த கூட்டணி கட்சி நிர்பந்தம் அது இது ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்தி கூட்டணில இருந்து ஏதேனும் இப்ப இன்னைக்கே வந்து பிரதமர் வந்து அந்த எம்பிக்காக போய் வந்து அந்த பதவியேற்பு நிகழ்த்தப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து எல்லாம் அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த புக்கை தூக்கி எல்லாம் காமிச்சாங்க. ஆனா அந்த சினாரியோல காங்கிரஸ் உறுப்பினர்கள் மட்டும் தான் தூக்கி காமிக்கிறாங்க. பக்கத்துல கூலா அகிலேஷ் யாதவ் எதையுமே காமிக்காம ஒரு ப்ரொடெஸ்ட் மோட்ல இல்லாம நார்மலா வந்து இருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அதுல சின்ன காங்கிரஸினுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கு சொல்லியிருக்கா அப்படியே காட்டிக்கிட்டே இருங்க அப்படி. ஆனா இதுலயே கூட காங்கிரஸுடைய ஆட்டிடியூடுக்கும் பிஜேபியுடைய ஆட்டிடியூடுக்கும் பாருங்களேன். காங்கிரஸுடைய ஆட்டிடியூடு ஒரு மலிவு விலை பதிப்பா இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை தூக்கி காட்டுறதா இருக்கு. ஆனால் மோடியினுடைய ஆட்டிடியூடு அந்த கான்ஸ்டிடியூஷன் எடுத்து கண்ணில் ஒத்திட்டு அவர் வணங்குகிறார். சோ கான்ஸ்டிடியூஷனை வணங்குகிறார் மோடி. கான்ஸ்டிடியூஷனை காட்டிக் கொண்டு இருக்கிறது காங்கிரஸ். சோ வெறும் ஓட்டிங்காக, வெறும் ஒரு தேர்தல் பிரச்சாரம், எல்லாத்துக்கும் ஒரு அரசியல். அதை தாண்டி அதான் சொல்லி காங்கிரஸுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனை எந்த அளவுக்கு மதித்தார்கள் என்பது எமர்ஜென்சிலே வெளிப்பட்டாச்சு. அது ஒரு நீங்காத கரை. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப மகுவா மைத்ரா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. முடிஞ்சு போகல, 50 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் அது சுதந்திர இந்திய வரலாற்றுல ஒரு நீங்காத கரை. அதை எப்படி அவ்வளவு சுலபமா யாருமே மறக்க முடியாதுங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தாங்க ஒரு சொத்துரிமை அப்படிங்கிறது வெறும் சட்ட உரிமையாக கீழே இறக்கப்பட்ட லீகல் ரைட்ஸ் ஆக்கினாங்க. உங்களோட அடிப்படை உரிமையாக இருந்த ஒரு விஷயத்த வெறும் லீகல் ரைட்ஸா கொண்டு வந்தாங்க. ஏன்னா சோசியலிசத்தை காப்பாற்றணும். அதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க. இந்த கோலிஷன் கவர்மெண்ட்ல இப்போ ஒரு ரெண்டு தகவல் வந்து டெல்லியில இருந்து வருதுன்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து ப. சிதம்பரம் அவர்கள் நிறைய தலைவர்களை போய் சந்திக்கிறாரு
குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து சந்திச்சாரு. வெஸ்ட் பெங்கால்ல வந்து வெஸ்ட் பெங்கால போய் பார்த்தாரு. சோ இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதாவது உங்களுடைய பெரும்பான்மையை நீங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடியை எதிர்க்கட்சியில் தந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இயல்பு நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? முதல்ல சிதம்பரம் அவர்கள் சந்திக்கிற எல்லா தலைவர்களும் ஆல்ரெடி இந்தி கூட்டணியில இருக்கிற தலைவர்கள். அதுக்கு வெளியில புதிய தலைவர்களை சந்திச்சா நம்ம ஆச்சரியப்படலாம். ஓ அப்பனா ஏதோ ஒரு பெரிய ராஜதந்திர மூவெல்லாம் இருக்கோ, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அவர் ஏற்கனவே சந்தித்து கொண்டிருந்த தலைவர்களைத்தான் மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒண்ணு. அதனால அந்த சந்திப்புக்கு ஒரு பெரிய அர்த்தம்லாம் கிடையாது. அதே போல காங்கிரஸ் பொறுத்தளவுல அவங்க கொண்டு வர்ற நோ கான்பிடன்ஸ் மோஷனுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இப்ப இதுக்கு முன்னால 303 சீட்டோட பிஜேபி வென்றிருந்த காலத்தினும் விளம்பரத்துக்காக அவங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரலையா? இல்ல, அப்போ கொண்டு வந்தாங்க. அவங்க கிட்ட நம்பர்ஸ் இல்ல, அவங்க கூட்டணி கூட நம்பர்ஸ் இல்ல. இப்போ கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்கல்ல. சொல்றேன், அன்னைக்கு நம்பர்ஸ் இல்லாத காலத்திலேயே கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பவும் என்ன பெரிய நம்பர்ஸ் இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இப்பவும் என்ன பெரிய சார் நோ கான்பிடன்ஸ் மோஷன்ல நீங்க பிரேக் பண்றதுக்கு என்ன தேவை? அங்கேயும் சிம்பிள் மெஜாரிட்டி தானே. வந்திருந்து வாக்களிக்கும் உறுப்பினர்களின் சரிபாதிக்கு மேல், அவ்வளவுதாங்க. 50 பேர் இருந்தா 26 இருக்கணும், 100 பேரா இருந்தா 51 இருக்கணும், இவ்வளவுதாங்க. பட் இதை வச்சுட்டு இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்த நாள்ல இருந்து அது என்னைக்கு விவாதம்னா நடந்து கடைசியா முடிகிறோம், இந்த முடிகிற நாள் வரைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். இதை வச்சுட்டு மீடியால அவங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. மீடியாவும் நிறைய நேரம் இதை பற்றி விவாதித்து கொண்டே இருக்கும். மீடியால இருந்து எல்லாருக்குமே என்ன ரிசல்ட்னு தெரியும். ஸ்பீக்கர் இதுக்கு என்ன ரிசல்ட்னு எல்லாருக்கும் தெரியும். அது போலத்தான் இதுல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறது, மீடியா கவரேஜுக்கு உள்ள வர்றது, ஒரு பாப்புலாரிட்டி, சீப் பாப்புலாரிட்டி, இதுக்காகத்தான். அப்படியே நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தாலும் எதுவும் ஆகிவிடாது. சோ அது எந்த விதத்திலுமே வந்து ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு பார்த்தா இந்தி கூட்டணிக்கு ஒரு ஆபத்து இருக்கும். இப்ப நோ கான்பிடன்ஸ் மோஷன்ல வந்து இந்தி கூட்டணி சைட்ல எத்தனை ஓட்டு வாங்கி வந்திருக்கணுமோ அதை காட்டிலும் 20-30 ஓட்டு குறைஞ்சு அது ஃபுல்லா என்டிஏ சைட்ல போயிருந்து வச்சுக்கோங்க, இந்தி கூட்டணி தேய்ந்து கொண்டே போகிறது அப்படிங்கறத காட்டக்கூடியதான். அது வந்து பேக்ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ முன்னால 370 சம்பந்தப்பட்ட மசோதாவை தாக்கல் பண்றப்போ அப்படி பேக்ஃபயர் ஆச்சு. இப்ப வயநாடு தேர்தலில் பிரியங்கா காந்தி வந்து போட்டியிடுறாங்க. அவங்களை வந்து ஆதரிச்சு வழக்கம் போல காங்கிரஸோடைய உறுப்பினர்கள், காங்கிரஸோடைய முக்கிய தலைவர் எல்லாமே பிரச்சாரம் பண்ண போறாங்க. இதுல பிரியங்கா காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க கணக்குல வந்து இந்திரா காந்தி 2.0 அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. சோ இப்போ அவர் வந்து லோக்சபாக்கு வராரு அப்படின்னா அவருக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் உள்ளிட்ட பல பதவிகள் கூட தரப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏதேனும் ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டாக்குமா காங்கிரஸ்குள்ள? இது வந்து எந்த ரசாயனத்து காங்கிரஸுக்குள்ளனா ராகுல் காந்திக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கலாம். ராகுல் காந்தி, ஆமா, ராகுல் காந்தி ஒரு வெற்றிகரமான தலைவரே கிடையாது. அவர் தலைமை பொறுப்புல இருக்கிறப்பதான் காங்கிரஸ் படு மோசமான ஒரு தோல்வி அடையுது. இல்ல, அவர் பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தி தான் 99 வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்களே. பாரத் ஜோடோ யாத்திரை அவர் தெலுங்கானால நடத்தினாரு. தெலுங்கானால பிஜேபி 4 இருந்தது 8 ஜெயிச்சிருக்கு. பாரத் ஜோடோ யாத்திரை கர்நாடகால நடத்தினார். கர்நாடகால காங்கிரஸே ஆட்சியில் இருக்கிறது, ஆனா பிஜேபி சிறப்பாக ஜெயித்திருக்கிறது. அதே போல ஆந்திராலையும் அவர் பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தது, ஒண்ணுமே அவர் ஜெயிக்கல, எதுவுமே முடியல, அவங்களால எந்திருக்கவே முடியல. அதே போல மத்திய பிரதேஷ்ல பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தது, 29க்கு 29 பிஜேபி ஜெயித்தது. அப்புறம் ஏன் அவர் டெல்லி பக்கம்லாம் போகலையா? டெல்லியில 7க்கு 7 ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வைத்தே பிஜேபி 7க்கு 7 ஜெயித்திருக்கிறது. அப்புறம் என்ன பாரத் ஜோடோ யாத்திரையினால இவங்க சாதிச்சு? அதாவது எப்போதுமே காங்கிரஸ்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஏதேனும் ஒண்ணு செட்பேக் அப்படின்னா ராகுல் காந்தி கடுமையாக உழைத்தார், மாநில நிர்வாகிகள் அவரை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிம்பார். ஏதாவது தட்டுப்புரட்டா தற்செயல எங்கேயாவது ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா மொத்த கிரெடிட்டை ராகுல் காந்தி கொடுப்பார். இல்ல, உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர் மல்லிகார்ஜுன கார்கே தான். அவர் தான் அகில இந்திய தலைவராக இருக்கார். அவர் வந்து தலைவராக இருக்கிற காலத்துல தான் காங்கிரஸ் 99 சீட் ஜெயிச்சிருக்கு. சோனியா தலைவராக இருந்தப்ப 48. அதே போல அப்ப அதுக்கப்புறம் 52,
இப்ப மல்லிகார்ஜுன கார்கே பீரியட்ல தான் 99 ஜெயிச்சிருக்கு. நியாயமா பார்த்தா கிரெடிட் அவருக்கு கொடுத்துருக்கணும். அவருக்கு ஒத்தருமே தர்றதுக்கு தயாரா இல்லை. அப்புறம் அவருக்கு இந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறதுக்கு பயமா இருக்கு. எங்கேயாவது ராகுல் கோவிச்சுப்பாரு அப்படின்னு. கடைசியில் அவரே ஆரம்பிச்சுட்டாரு. என்னன்னா ராகுலுடைய பாரத் ஜோடோ யாத்திரை தான் அப்படின்னு. நீங்க பாரத் ஜோடோ யாத்திரை போன வழியை ஃபுல்லா பாருங்க, ஒரு கணக்கு போட்டு பாருங்க. அது அத்தனையிலையும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கு, எத்தனை இல்லை டிஃபீட் ஆயிருக்கு. அதனாலதான் சொன்னேன், இங்க வந்து நீங்க பாரத் ஜோடோ யாத்திரையெல்லாம் கிரெடிட்டே கொடுக்க முடியாது. இப்போ கேரளால ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் பாரத் ஜோடோ யாத்திரையினால தானே. போன தடவை இதே வெற்றியை கேரளால அடைஞ்சதே. அன்னைக்கு பாரத் ஜோடோ யாத்திரையை அவர் பண்ணலையே, அன்னைக்கு ஜெயிச்சதே. அப்புறம் என்ன இருக்கு பாரத் ஜோடோ யாத்திரைனால? இது இவங்களா கொம்புசி வருது. இன்னும் பாருங்க, பிரியங்கா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னொரு இந்திரா காந்தின்னு அடிச்சு விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இந்திரா காந்தி தான் 2022 உத்தரப்பிரதேஷ் சட்டப்பேரவையில இன்சார்ஜா இருந்தாங்க, யூபி இன்சார்ஜ். 403 சீட்ல காங்கிரஸ் 2 சீட் ஜெயிச்சு 2% வாங்கிது, நவீன இந்திரா காந்தி காலத்துல தான். அதனால மீடியாக்கள் கொம்பு சீவிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வேடிக்கையும் பார்ப்போம். வயநாட்டுல பிரியங்கா நிற்க போகிறார். இதை வந்து சில மாதங்களுக்கு முன்பாகவே நான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தப்பே சொல்லியிருந்தேன். இவங்களுடைய ஐடியாவே இதுதான். கடைசியில் அவர் வயநாட்டை ரிசைன் பண்ணுவார். வயநாட்டுல பிரியங்கா காந்தியை நிறுத்துவாங்க, மொத்த குடும்பமும் எம்பியா உள்ள போயிடும். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு. ஒருவேளை இப்ப என்ன நடக்கலாம் அப்படின்னா, பிரியங்கா காந்தி உள்ள வந்ததும் பிரியங்கா காந்திய ஒரு மக்களவையினுடைய காங்கிரஸ் தலைவரா ஆக்கலாம். அதே போல என்டையர் பார்லிமெண்டரி கமிட்டி தலைவரா ராகுல் காந்தி ஆக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இல்லாட்டி பிரியங்கா காந்தி இப்போதைக்கு பதவி எதுவும் கொடுக்காமல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று எலிவேஷன் இருக்கும். எது பண்ணாலும் ராகுல் காந்திக்கு பிரியங்கா வந்து பொட்டன்ஷியல் த்ரெட்டா ஆகாமல் பார்த்துக்கொள்ளார். அதுல கொஞ்சம் கவனமா. ஜம்மு காஷ்மீர்ல சட்டமன்ற தேர்தல் செப்டம்பர்ல நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கான ஆயுத்த பணிகளும் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜம்முல ஒரு பக்கம் வந்து இப்பதான் ரீசெண்டா நம்ம வந்து அந்த பயங்கரவாத தாக்குதல் வந்து பார்த்தோம். அதுல வந்து இறப்பு நிகழ்ந்தது, பதிலடி சம்பவங்கள் நடந்தன. காஷ்மீர்ல இப்ப சமீபத்தில் நடந்த முடிய நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக வந்து போட்டியிடல அப்படிங்கறது. ஜம்முல மட்டும் போட்டிட்டாங்க, காஷ்மீர்ல போட்டியிடல. சோ அந்த பள்ளத்தாக்கு பகுதியில ஒரு சட்டமன்ற தேர்தலை வந்து நடத்துறது எவ்வளவு சேலஞ்சா இருக்கும்? அது வந்து பாசிபிள் தானா? அதுல ஆக்சுவலா அந்த ஸ்ரீநகர், இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில இருந்த 3 தொகுதி, பாராமுல்லா, ஸ்ரீநகர், அந்த 3 தொகுதியிலையும் இந்த முறை சிறப்பான விதத்துல வாக்களித்தார் மக்கள். இதெல்லாம் இதுக்கு முன்னால அந்த மாதிரிலாம் வந்தே வாக்களித்தது. எல்லாமே மோர் தென் 50% வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால வெறும் 11% வாக்களிச்சதெல்லாம் உண்டு. நம்ம சென்ட்ரல் சென்னைக்கு ஈக்குவலா ஆமா, சென்ட்ரல் சென்னை காட்டிலுமே அதிகமா வாக்களிச்சிருந்தாங்க. அப்படிங்கிறப்போ அங்க ஜனநாயகம் ரிவைவ் ஆயிருக்கு. அங்க வந்து தேர்தல் ஜனநாயகத்தை வந்து மக்கள் வரவேற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பொருள். அங்க ஏன் பிஜேபி நிக்கல அப்படின்னா, பிஜேபி அங்க இயல்பாகவே ஸ்ட்ரென்த் கிடையாது. பிஜேபி அங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியே கிடையாது. அது எப்போதுமே ஜம்முல தான் ஸ்ட்ராங். ஏன்னா இங்க வந்து இந்த காஷ்மீர் வெளி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 80% முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. அங்க வந்து பிஜேபி செல்வாக்குடன் இருக்குன்னு எதிர்பார்க்கவே முடியாது. அதனால அவங்க வந்து போட்டியிடல. அது அவங்களுக்குள்ள போட்டியிட்டு அடிச்சுக்கிட்டாங்க. அதாவது நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி ஃபரூக் அப்துல்லாவும் அது மெஹபூபா முஃப்தி, அவங்க 2 பேருக்குள்ள போட்டியிட்டுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நடக்குது. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு தேர்தலை, சட்டப்பேரவை தேர்தலை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலை பெருவாரியாக மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் பாசிட்டிவ் சைட். இப்ப நீங்க கேட்டீங்க, திடீர்னு இந்த பஸ் பயணிகள் மீது, அந்த பக்தர்கள் மீது துப்பாக்கி சூடு, 9 பேர் செத்து போனாங்க. எல்லாமே தேர்தல் விரைவில் நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். எப்போதுமே அங்க ஜனநாயகம் மீண்டும் தலைக்கிறது அப்படிங்கிறப்போ அப்பாவிகளை குறிவைத்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை கட்டவிழ்த்து விடுவார். இது வழக்கமா நடக்கும். இனிமே என்ன நடக்குங்கிறது சொல்றேன். அங்க பாவம் எங்கேயாவது ஒரு மூலையில பானிபூரி வித்துக்கிட்டு இருப்பான் ஒரு பிகாரி, அவனை காலி பண்ணுவாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்கூல் டீச்சரா இருப்பார் ஒரு பண்டிட்டு, அவர் ஸ்கூல்ல இருந்து சாயந்தரம் ரிட்டர்ன் ஆயிட்டுப்பா, அவரை காலி பண்ணுவாங்க. இந்த விதமா ரொம்ப சாஃப்ட் அர்ஜென்ட், கையில வந்து ஆயுதமே இல்லாத நபர்கள் இருக்காங்க, ஒரு சாதாரண அப்பாவி பொதுஜனங்கள், அவங்கள வந்து டெரரைஸ் பண்ணுவாங்க.
பீதி அடைய செய்வாங்க. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறத ஸ்டால் பண்றதுக்கு பயங்கரவாதிகள் என்ன வேண்டுமானாலும் செய்வார். ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல கடைசியா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்க பதம் பார்க்கறதுக்கு செய்யத்தான் செய்வாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. இது ஒவ்வொரு தடையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் நிறைய உதாரணம்லாம் காட்ட முடியும். பட் அதையெல்லாம் தாண்டி அங்க தேர்தல் நடக்கும், அங்க ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படும். இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தல்ல ஜம்மு சைடு பிஜேபி சிறப்பான முறையில ஜெயிக்கும், காஷ்மீர் சைடு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் பிஜேபி ஜெயிக்கிறதோ இல்லையோ, காங்கிரஸ் ஜெயிக்கிறதோ இல்லை, அது விஷயம் இல்லை. ஜனநாயகம் ஜெயிக்க வேண்டும், அங்க ஜனநாயகம் ஜெயிக்கும், அது உறுதி. இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இந்த தேர்தல் முடிவு நம்பர்ஸ் வந்ததுக்கு பிறகு இந்த டேர்ம்ல பிரதமர் மோடி அவர்கள் நேரடியா இதுக்கு முன்பு இந்த ஆட்சியில பண்ண ஒரு தடாலடியான எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் அவரால் செய்யவே முடியாது. ஒரு நாம்கே வாசுக்கு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும், வேற எதுவும் பெருசா செய்ய முடியாது அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே வராங்க தொடர்ச்சியா. அதை பிரேக் பண்ற மாதிரியான ஏதேனும் நடவடிக்கையை வரும் நாட்களில் பாஜக முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு. தடாலடினா என்ன, நம்ம உடச்சே பேசுவோமே. ஒரு உதாரணம் சொல்றோம்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கு பிறகு யூனிஃபார்ம் சிவில் கோடு, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கொண்டு வருவாரா? முன்ன மாதிரி மோடி நினைச்ச மாதிரிலாம் கொண்டு வந்துடும். எப்படி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தளவுல 2015 சைமல்டேனியஸ் போலுக்கான ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழு சுதர்சன ராஜ்யப்பன் அப்படிங்கிற காங்கிரஸ் எம்பி தலைமையில அமைக்கப்பட்டது. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்ன மாநில கட்சிகள் எது அப்படின்னா, அதிமுக, தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா. இன்னைக்கு கூட்டணியில இருக்கிற ஐக்கிய ஜனதா தான் தெலுங்கு தேசமும் அதை ஆதரித்த கட்சிகள். அப்படிங்கிறப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரதுல எந்த சிக்கலும் இருக்காது. ஒரு வாரத்துக்கு முன்னால ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் கேசி தியாகி தெளிவாகவே பதில் சொல்லியிருந்தார். நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே அவங்களுடைய நிலைப்பாடும் அதுதான். அதனால அதை கொண்டு வரதுல எந்த சிக்கலும் இருக்காது. ஆனால் அதே நேரத்துல யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் தொடர்பானது உள்ளடக்கினது அப்படிங்கிறதுனால அதுல என்டிஏல இருக்கக்கூடிய காம்பனன்ட் பார்ட்டிஸ் லைக் தெலுங்கு தேசம் அண்ட் ஐக்கிய ஜனதா தளம் பரிபூர்ண ஒத்துழைப்பு தருவாங்களா இல்லையாங்கிறது டவுட். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடு உண்டா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு டவுட் இருக்கு. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியங்கள் அதிகம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கௌரவ பிரச்சனை. அது என்ன சொல்ல போனால், அப்படி ஒரு முயற்சியை மத்திய அரசு எடுத்தால் அத காங்கிரஸே ஆதரிக்க வேண்டும், இல்லைன்னா காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆயிடும். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னொன்னு, அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பொறுத்தளவு நம்ம ராணுவ நடவடிக்கையின் மூலமாக எதுவும் செய்ய போறது இல்லை. அதை ஏற்கனவே ராஜ்நாத் சிங் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிற மக்களே பார்த்துக் கொள்வார்கள் சொல்லியிருக்கிறார். அதனால அங்க ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணுவோம், அது நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதுவும் ஒரு ரிஃபார்ம் கவர்மெண்டா தான் இருக்கு. நிச்சயமா. நான் தான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட ஒரே ஒன்லைனர் ஒண்ணு கொடுத்துட்டேன், மோடியாகத்தான் இருப்பார். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.